ஹலோ வணக்கம். நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வழமையாக எங்களோட வீட்டில் அடிக்கடி செய்கிற விஷயந்தான் இந்த அப்பம். இந்த அப்பத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் 2 கப் ஊற போட்ட, அதாவது சோக் பண்ண அரிசிக்கு 1 அளவு சமைச்ச சோறு, 1 அளவு தேங்காய். அது நீங்கள் 2 கப் அரிசிக்கு 1 கப் சமைச்ச சோறு, 1 கப் தேங்காய், இதுதான் எங்களோட அளவு. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், பச்சை சோறையும் அரிசியையும் நீங்கள் சேர்த்து அடிக்கலாம். அப்பத்துக்கு திருவி எடுக்கணுமெண்டு இல்லை, உடைச்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை உடைச்சு எடுத்து போட்டு அந்த 1 கப்புக்கு எடுத்துகிட்டு செய்யலாம். மிச்சத்தை நீங்கள் உடைச்சு பிறகு தேவைகளுக்கும் நீங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். ஸோ உடைச்செடுத்து இப்படித்தான் வரப்போகுது. நான் இதை அந்த தேங்காய் சிரட்டைக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு பிறகு அரிசியை அடிக்க போகிறோம். நாங்கள் இங்கே குறுநல் என்று சொல்லுவாங்க. குறுநல்ண்டா உடைஞ்ச அரிசியில் அந்த குறுநல் காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாளும் உடைஞ்ச அரிசி செய்ய தேவையில்லை. நீங்கள் இப்படி அரிசியை அடித்த கப்புக்குள்ளே தண்ணியை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் அரைச்ச அரிசியை எடுத்து இப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். நாங்கள் குறுநல் காய்ச்சறதுக்கு பதிலாக இதை செய்ய போகிறோம். ஸோ இது அரிசி தண்ணி, பேசிக்லி இது அரிசி தண்ணி தான் இது. இதை நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச அதுக்கு ஒரு களிப்பதத்துக்கு வரும். அப்போ நீங்கள் சைமல்டேனியஸாக சேம் டைம் என்ன செய்யலாம்னு சொன்னால், மிச்சம் இருக்கிற அரிசி, சோறு, தேங்காய் அவ்வளோத்தையும் அடித்து அது ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கொண்டு இதை நீங்கள் இப்படி குறுநில் காய்ச்ச இப்படி பேஸ்ட் மாதிரி இப்படி கட்டியாக வரும். நல்ல கட்டியாக வந்த பிறகு நீங்கள் அதை இறக்கி எடுத்து போட்டு அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அடித்த அரிசி, சோறு, அந்த தேங்காய்க்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இது அவ்வளோத்தையும் நீங்கள் அப்படி நீங்கள் அடித்த அந்த பேஸ்ட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கல. நீங்கள் சுட மிக்ஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆற வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் சுட தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே குளிருக்கு எப்படியுமே அரிசி, சோறு எல்லாமே ஒரு விதமான குளிரில் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த குறுநல் என்று நாங்கள் சொல்கிற இந்த காய்ச்சின இந்த களி மாதிரி இருக்கிற விஷயத்த கையை போட்டு நல்லா பிணைஞ்சு ஒத்தத்தையாக நல்ல வடிவாக பிணைஞ்சு அதை பேஸ்ட்டாகவே நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் நல்ல பதத்துக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், தோசைக்கு நாங்கள் வாக்குற அந்த இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அப்பம் நல்லா இருக்கும். அதுக்காக தண்ணியாக செய்திடக்கூடாது. ஸோ அதுதான் எங்களோட பதம். இப்படி கொஞ்சம் ரனியாக இருந்தால் சரி. நாங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பை போடுங்க. உப்பையும் போட்டு சுகரும் போடுங்க. நான் போட்டது இது உப்பு, அப்புறம் சுகர் எப்படி போடுன்னு சொன்னால், நான் சொன்ன 2 கப் அரிசி, 1 கப் சோறு, 1 கப் தேங்காய் பூக்கு 2 டீஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா, சுகர் அப்பம் போடுறது இந்த அருகு கருத்து வாரத்துக்காக. நாங்கள் அப்பம் சுட்ட பிறகு இருக்கிற அந்த சைடு கொஞ்சம் மொறுமொறு கருத்து வாரையில் கொஞ்சம் மொறுமொருண்டு வாரத்துக்கு, கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாரத்துக்காக தான் நாங்கள் அப்படி செய்கிறேன். ஸோ இந்த பதம் நீங்கள் பார்த்தா தெரியும், கொஞ்சம் இப்படி ரனியாக இருந்தால் நல்லா இருக்கும். இது நாங்கள் யூகேயில் இருக்கிற வடிவாக எங்களுக்கு அப்படியும் புளிக்கிறதுக்கு, குளிர் டைமில் புளிக்கிறதுக்கு 1 நாள் எடுக்கும். இது நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா நாடுகள்லன்னு சொன்னால், இன்றைக்கு பின்னெடுத்துக்கு நீங்கள் செய்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு காலையில் சுடுற அளவுக்கு பதம் சரியாக வந்துடும். ஸோ நான் போட்ட முட்டப்பம் எனக்கு மோஸ்ட்லி நல்லா தான் வருது. ஆனால் இந்த அப்பத்துக்கு நான் கொஞ்சம் கருகு ஏர்லியாக எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட கருகு என்ன செய்திடும், அந்த அருகு சுருண்டுடும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டைமை பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் நார்மலாக செய்கிறது முட்டப்பம், பாலப்பம், மற்றது பிளேன் அப்பம், அதுவும் சம்பலும் போட்டு சாப்பிடுவேன். ஸோ செய்து பாருங்கள் இதே மெத்தடில். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. ஸோ 2 கப் அரிசிக்கு 1 கப் அவிச்ச சோறு, 1 கப் தேங்காய் பூ, இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.